நடந்த பாஜக கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் பேசினார். பிரதமர் மோடி தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் பெரிதும் மதிக்கிறார். அதனால்தான் தமிழர்களின் அடையாளமான செங்கோலை பார்லிமெண்டில் நிறுவினார். அதற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்து முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுத வேண்டும். தமிழ் மொழியில் MBBS என்ஜினியரிங் படிப்புகளை துவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமித்ஷா பேசினார். ராஜஸ்தான் மாநிலத்திற்கு சென்ற துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். ஜெய்ப்பூரில் உள்ள பிரபல விஷ்ணு கோயிலுக்கு மனைவியுடன் சென்ற தன்கர் அங்கு சாமி தரிசனம் செய்தார். கோயில் நிர்வாகிகள் இருவருக்கும் பிரசாதம் வழங்கி கோயிலை பற்றி விளக்கினர். மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் மோசடி நடந்ததாக ராகுல் தொடர்ந்து பொய் பேசி வருகிறார். பீகார் தேர்தலிலும் பாஜக மோசடி செய்யும் என கூறும் ராகுல் தேர்தலுக்கு முன்பே காங்கிரசின் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். நடக்காத ஒன்றை நடந்ததாக கூறி மகாராஷ்டிர வாக்காளர்களை அவமானப்படுத்திய ராகுல் சொந்த கட்சி தொண்டர்களை ஏமாற்றி வருகிறார். தன் முகத்தில் அழுக்கை வைத்துக்கொண்டு கண்ணாடியை துடைத்துக் கொண்டுள்ளார் என மகாராஷ்டிர முதல்வர் பட்னாவிஸ் கூறினார். கோவை ரயில் நிலையத்தில் நேற்று காலை திடீரென சிக்னல் கோளாறு ஏற்பட்டது. தண்டவாளத்தை ஆய்வு செய்த போது அதன் மீது கற்கள் வைக்கப்பட்டிருந்தன. CCTV காட்சி பதிவின் அடிப்படையில் அப்பகுதியில் சுற்றிய 4 இளைஞர்களிடம் ரயில்வே போலீசார் விசாரித்தனர். தூத்துக்குடியைச் சேர்ந்த 4 திருப்பூர் பனியன் கம்பெனியில் வேலை பார்ப்பதாக கூறினர். அவர்கள் மது போதையில் செய்வதறியாது தண்டவாளத்தில் கல் வைத்தது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து 4 போலீசார் கைது செய்தனர். வழக்கமான நேரத்திற்கு வரவேண்டிய சேரன் எக்ஸ்பிரஸ் 1 மணி நேரம் தாமதமாக வந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் ரியாசியில் உள்ள வனப்பகுதியில் திடீரென தீப்பிடித்தது. காற்றின் வேகத்தால் தீ மளமளவென பரவியது. காட்டுக்குள் காய்ந்த இலைகள் கிடந்ததால் தீயின் வேகம் அதிகரித்தது. அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சில மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ பற்றியதற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. பாஜக தலைமையிலான NDA கூட்டணியில் இடம்பெற்றுள்ள லோக் ஜனசக்தி ராம் விலாசின் சார்பில் அக்கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான சிராக் பஸ்வான் தேர்தலில் போட்டியிடுவார் என தகவல் வெளியாகி உள்ளது. பீகாரின் அர்ராவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பஸ்வான், பீகார் மக்கள் நலனுக்காக NDA கூட்டணியில் கரத்தை வலுப்படுத்த பீகார் முழுதும் எங்கள் கட்சி பாடுபடும். நான் தேர்தலில் நிற்க வேண்டுமா, எந்த தொகுதியில் நிற்க வேண்டும் என்பதை பீகார் மக்கள் முடிவு செய்வர் என கூறினார். நாட்டின் வட மாநிலங்களில் வெப்ப அலை வீசி வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீரிலும் வெப்பநிலை உயர்ந்துள்ளது. வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க உதம்பூரில் உள்ள நீர்நிலையில் சிறுவர்கள் குளித்து மகிழ்ந்தனர். வெப்பத்தின் தாக்கத்தால் நீர்நிலைகளுக்கு வரும் பறவைகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. டெல்லியில் பாஜக தலைமையிலான ஆட்சி அமைந்து 100 நாட்கள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் பிரம்மாண்ட விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் முதல்வர் ரேகா குப்தாவுக்கு பிரம்மாண்ட மாலை அணிவித்து தலைப்பாகை கட்டி கௌரவம் செய்யப்பட்டது. பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் நாடு சிறந்து விளங்குகிறது. அவரின் நல்லாசியுடன் டெல்லி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை பாஜக அரசு நிறைவேற்றி வருகிறது என ரேகா குப்தா கூறினார். ராஜஸ்தானின் பரத்பூரில் குஜர் இன மக்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் சிறப்பு இட ஒதுக்கீடு கோரி ரயில் மறியல் போராட்டம் செய்தனர். ரயில்வே தண்டவாளங்களில் ஒன்று கூடிய பலர் ரயில் மீது ஏறி போராட்டம் நடத்தினர். OBC, MBC பிரிவுகளின் கீழ் வரும் இவர்கள் சமூக பொருளாதார நிலையில் பின்தங்கியிருக்கும் தங்களுக்கு சிறப்பு இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் 2026 சட்டசபை தேர்தலில் NDA கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நான் நாட்டின் எந்த பகுதியில் இருந்தாலும் எனது சிந்தனைகள் எல்லாம் தமிழகம் மீதுதான் உள்ளது என அமித்ஷா கூறினார். அமித்ஷாவால் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்பது சரிதான், ஆனால் தமிழக மக்கள் உங்களை தூக்கி எறிய காத்திருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். தமிழக அரசு ஊழலில் திளைத்துக் கொண்டிருக்கிறது. விலைவாசி ஏற்றத்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையாலும் மத்திய அரசின் திட்டங்கள் கிடைக்காத நிலையிலும் தமிழக மக்கள் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசினார். டாஸ்மாகில் 35,775 கோடி ஊழலை செய்து சட்டவிரோத ஊழல் ஆட்சி நடக்கிறது. தமிழக அரசு 100% தோல்வியடைந்த அரசாக உள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் அமித்ஷா தெரிவித்தார். பெஹல்காமில் அப்பாவி மக்களை மதத்தின் பெயரால் அடையாளப்படுத்தி கொடூரமாக கொன்ற பயங்கரவாதிகளை முப்படைகளையும் திரட்டி பாகிஸ்தானுக்குள் புகுந்து அடித்ததை நாம் அவர்களுக்கு புகட்டிய பாடம் என மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசினார். பயங்கரவாதிகள் பதுங்கும் இடத்தை கண்டறிந்து துல்லியமாக தாக்கி மண்ணுக்குள் மண்ணாக்கியது நம் ராணுவம். இந்தியாவின் வான்வழி வல்லமை உலக நாடுகளுக்கு எல்லாம் நிரூபிக்கப்பட்டது. பாகிஸ்தானின் தாக்குதல்களை அடித்து தூளாக்கியது இந்திய ராணுவம் என்றும் கூறினார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பூஜை செய்ததில் மகிழ்ச்சி.
நாட்டின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கும் நமது குடிமக்களின் நல்வாழ்விற்கும் அன்னையின் ஆசிகளை பெற்று பிரார்த்தனை செய்தேன் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். மதுரையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழகத்துக்கு வந்து உங்களை சந்திக்கும் போது பெருமைக்குரிய தமிழ் மொழியில் பேச முடியவில்லையே என்ற எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார். மதுரை சாதாரண நகரம் இல்லை, 3000 ஆண்டுகால வரலாற்று பெருமை கொண்ட முக்கியமான புனித இடம். ஜூன் 22 நடக்கும் முருக பக்தர்கள் மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். சூரியன் வரும் சுட்டரிக்கும் என்று நினைத்து மிகப்பெரிய பந்தலை போட்டோம். அமித்ஷா வருகையால் சூரியனை மறைந்துவிட்டது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். அமித்ஷா சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போகிறார். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப போகிறவர் அமித்ஷா. எப்போதும் திமுகவுக்கு ஷா என்றால் பயம். ஷா பெயரை கேட்டாலே திமுகவுக்கு ஷாக் அடிக்கும். தோல்வி பயத்தில் உளறிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். பொய்யிலே கால் பொடி, புரட்டிலே முக்கால் பொடி, மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. மக்களை திமுகவினர் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என மதுரையில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசினார். 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். அனைவரும் கண் துஞ்சாமல் உழைக்க வேண்டும். ஜூன் 22 திருப்பரங்குன்றம் முருகன் மாநாட்டில் நாம் கூடினால் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் எதிரொலிக்கும் என்றும் கூறினார். தமிழகத்தில் மக்கள் நிம்மதியாக இல்லை. பெண்களுக்கு எதிரான சார்கள் உலவும் போது எப்படி பெண்களுக்கு நிம்மதி இருக்கும்? மக்கள் பணத்தை கொள்ளையடித்து சினிமா தயாரிக்கும் தம்பிகள் உலவும் போது மக்களுக்கு எப்படி நிம்மதி இருக்கும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறினார். மத்திய அரசின் திட்டங்கள் மீது ஸ்டிக்கர் ஒட்டி எந்த வேலையும் செய்யாமல் 4 ஆண்டுகள் திமுக தனது ஆட்சி காலத்தை கடத்திவிட்டது. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு எப்படி நிம்மதி இருக்கும் என்றும் தெரிவித்தார். திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதுதான் 2026 நமது ஒற்றை இலக்கு. வேறு எதுவும் இலக்காக இருக்கக்கூடாது என மதுரையில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசினார். கொங்கு பகுதியில் முதியோர்களை குறிவைத்து கொலை நடக்கிறது. தென்பகுதியில் ஜாதி வன்முறையிலும் சென்னையில் கூலிப்படை கொலைகளும் நடக்கின்றன. கடந்த 4 ஆண்டுகளாக மக்களுக்கு நிம்மதியில்லாத ஆட்சி நடக்கிறது. அதையும் 2026 வீட்டுக்கு அனுப்புவோம் என்று கூறினார். திமுகவை வீட்டுக்கு ஓட ஓட விரட்ட வேண்டிய காலம் வந்துவிட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி 2026 தமிழகத்தில் உறுதி செய்யப்பட்ட ஒன்று என மதுரையில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் பேசினார். முருக பக்தர் மாநாடு திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் மாநாடாக இருக்கும் என்றும் கூறினார். நான் முருகனின் பேரன், அதனால் உளமாற முருகனை பற்றி பேசுகிறேன். தமிழகத்தில் முருகனுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. முருகனை தொட்டால் ஓட்டு வருமா என்று பாரதிய ஜனதா பார்க்கிறது. அரசியலுக்காக முருகன் மாநாட்டை நடத்துகிறார்கள் என நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். இதற்கெல்லாம் ஏமாறும் கூட்டம் என்று நம்மை நினைத்து விட்டார்களா? பாரதிய ஜனதா மத அரசியல் செய்கிறார்கள், மக்கள் நல அரசியல் செய்யவில்லை என்றும் தெரிவித்தார். கமல்ஹாசன் எதற்காக அவ்வாறு பேசினார் என்பது தெரியவில்லை. தமிழ் மூத்த மொழிதான், ஆனால் தமிழில் இருந்துதான் கன்னடம் வந்தது என்பதற்கான ஆதாரம் கமல்ஹாசனிடம் இருக்கிறதா என நடிகர் சரத்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விவகாரத்தில் சீமானை தவிர தங்களை தமிழ் பற்றாளர்கள் என்று கூறிக்கொள்ளும் திமுகவினர் உள்பட வேறு யாரும் கருத்து சொல்லாதது ஏன் என்றும் கேட்டுள்ளார். தமிழ்நாடு முதல்வரை பார்த்துதான் மத்திய அரசு இன்று பதற்றத்தில் உள்ளது என்பதற்கு அமித்ஷாவின் வருகையே ஒரு எடுத்துக்காட்டு என்கிறார் அமைச்சர் சேகர் பாபு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கத்தான் செய்வார்கள் என்றார். முதல்வர் ஸ்டாலின் 2026 தேர்தலில் திமுக கூட்டணி 200 இடங்களில் வெல்லும் என பேசி வருகிறார். அது பகல் கனவாகும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் வெற்றி பெறும். அதிமுக கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் இடம்பெறும் எனவும் தெரிவித்தார். பாஜக வலையில் அதிமுக சிக்கியுள்ளது. தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக எதிர்க்கட்சி கூட்டணி இன்னும் உருவாகவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறினார். கூட்டணி ஆட்சி என்பதுதான் எங்களின் நிலைப்பாடு. ஆனால் தமிழகத்தில் அதற்கான சூழ்நிலை இன்னும் கனியவில்லை. அதற்காக எங்களது நிலைப்பாட்டை இன்னும் கைவிடவில்லை என்றும் தெரிவித்தார். அனைவரும் எதிர்பார்க்கும் நல்ல செய்திகள் விரைவில் வரும். அது சென்னையிலிருந்து வருமா, தைலாபுரம் தோட்டத்திலிருந்து வருமா என்று எனக்கு தெரியாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறினார். கூட்டணி குறித்து இன்னும் 2-3 மாதங்களில் தெரிந்துவிடும். இப்போதும் சொல்கிறேன், அன்புமணியுடன் பேசியது ரகசியம், ரகசியத்தை சொல்லக்கூடாது என்றும் தெரிவித்தார்.
மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த மத்திய அரசு வேண்டுமென்றே காலம் தாழ்த்துவதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் குற்றம் சாட்டினார். தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் 7.18% எந்த மாற்றமும் இருக்காது என்ற உத்தரவாதம் அளிக்க தயாரா என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கேள்வி எழுப்பினார். கடந்த 11 ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியை மறுவரையறை செய்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இன்று பெண்கள் வெறும் பங்கேற்பாளராக மட்டுமல்லாமல் இந்தியாவின் வளர்ச்சி கதையை இயக்கும் தலைவர்கள், தொழில் முனைவோர் மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்தும் நபர்களாக திகழ்வதாக தெரிவித்தார். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலின் குற்றச்சாட்டு மக்கள் தீர்ப்பை அவமதிப்பது போன்றது என மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் விமர்சித்துள்ளார். ராகுலின் பேச்சு காங்கிரஸை மேலும் படுகொழியில் தள்ளும். ஜனநாயகம், தேர்தல் கமிஷன் குறித்து தொடர்ந்து சந்தேகங்கள் எழுப்புவதன் மூலம் ராகுல் நாட்டை எந்த திசையில் கொண்டு செல்கிறார், எந்த விஷத்தை பரப்புகிறார் என்பது கவனமாக பார்க்க வேண்டும். மக்கள் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு வரும் 11ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை ஆகிய மாவட்டங்களுக்கும் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பை நேரடியாக எதிர்க்க துவங்கியுள்ள தொழிலதிபர் எலான் மஸ்க் தி அமெரிக்கா பார்ட்டி என்ற பெயரில் கட்சி துவங்க இருப்பதாக நேற்று அறிவித்தார். முன்னதாக தன் சமூக வலைதள பக்கத்தில் 80% நடுநிலை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த புதிய கட்சி தேவையா என கருத்து கணிப்பு நடத்தினார். இதில் 56.30 லட்சம் மக்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். அதிலும் சரியாக 80% பேர் புதிய கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர். அமெரிக்க அதிபர் டிரம்புடன் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு தி அமெரிக்கா பார்ட்டி என்ற பெயரில் கட்சி துவங்க இருப்பதாக எலான் மஸ்க் அறிவித்தார். எலான் மஸ்கால் நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளேன். அவருடனான உறவு முறிந்ததுதான். வரி குறைப்பு மற்றும் செலவு மசோதாவுக்கு ஆதரவாக ஓட்டளிக்கும் குடியரசுக் கட்சியினருக்கு எதிராக போட்டியிட ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கு எலான் மஸ்க் நிதியுதவி செய்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என டிரம்ப் எச்சரித்துள்ளார். சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, வைகை உயர்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். மதுரையில்தான் திமுகவுக்கு முடிவுரை எழுதப்பட உள்ளது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கூறினார். கடந்த 70 ஆண்டுகளாக வாங்காத கடனை கடந்த 4 ஆண்டுகளில் திமுக அரசு வாங்கியுள்ளது. பொதுமக்கள் மீது வரி மற்றும் கடன் சுமையையும் ஏற்றியுள்ளது என முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். 2026 திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அதிமுக ஆட்சி அமைக்கும் எனவும் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த சாமியாத்தாள் என்ற தாயார் படுகொலை செய்யப்பட்டுள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். ஏற்கனவே இதுபோன்ற குற்றங்களுக்காக சிலர் கைது செய்யப்பட்ட நிலையில் மறுபடியும் தனியாக வசித்து வரும் வயதானவர்களை படுகொலை செய்யப்படுவது தொடர்வது பலத்த கேள்விகளை எழுப்புகிறது என்றும் தெரிவித்துள்ளார். அண்ணாதுரை பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொள்ள உள்ளார். அன்றைய தினம் 2026 தேர்தலில் கட்சி நிர்வாகிகள் திறம்பட கட்சி பணிகள் செய்ய ஸ்பிளெண்டர் பைக் வழங்கப்படும் என ஓபிஎஸ் அணியினர் தெரிவித்துள்ளனர். கோவை சிட்கோ பகுதியில் கோவை தெற்கு பாரதிய ஜனதாவினர் ஒட்டிய போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கன்னட மொழி விரோதி கமல்ஹாசன் அவரின் கருத்தை ஆதரிக்கும் திமுக கூட்டணிகளையும் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று அந்த போஸ்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு மீது குற்றச்சாட்டு வைப்பது மட்டுமே திமுக அரசின் செயல்பாடாக உள்ளது. மத்திய அரசுடன் சுமூகமான உறவை வைத்துக் கொண்டால் தமிழகம் மேலும் வளர ஏதுவாக இருக்கும் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சரத்குமார் கூறினார். பாமக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என நினைக்கிறேன். தமிழகத்தில் பாரதிய ஜனதா வளர்ச்சி மிக சிறப்பாக உள்ளது. என்னுடைய பயணமும் பாரதிய ஜனதாவில் சிறப்பாக உள்ளது. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பிரதமர் மோடி மீது முழு நம்பிக்கை இருப்பதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். பிரதமரின் புத்தி கூர்மை மீது எனக்கு 100% நம்பிக்கை உள்ளது. அவர் அனைவருடன் இணைந்து பணியாற்றிய பிறகே தொகுதி மறுவரையை முன்னெடுப்பார் என தெரிவித்தார். பெங்களூரு கூட்ட நெரிசலில் 11 பேர் பலியான சம்பவத்திற்கு பொறுப்பேற்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் சிவக்குமார் பதவி விலக கோரி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
காங்கிரஸ் அரசை கண்டித்து கோஷங்களும் எழுப்பினர். ராணுவ அலுவலகம் அருகே பாதுகாப்பாக வாழ்ந்த பயங்கரவாதி ஒசாமா பின் லேடனுக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளித்ததுடன் அவர் குறித்து தைரியமாக தகவல் தெரிவித்த டாக்டரை கைது செய்து தண்டனை வழங்கியது என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கூறினார். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளை ஆதரித்தால் வெகுமதி கிடைக்கும், அவர்களை காட்டிக் கொடுத்தால் தண்டனை கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். ஆக்சியம் ஸ்பேஸ் ஆக்ஸ் 4 என்ற திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஜூன் 10ஆம் தேதி இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா செல்கிறார். கடந்த 2 முறை தொழில்நுட்ப பிரச்சினையால் பயணம் ஒத்திவைக்கப்பட்டு இருந்தது. தற்போது அனைத்து முடிவுக்கு வந்தது என அறிவிக்கப்பட்டுள்ளது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நாளை நெல்லை திருச்செந்தூர் இடையே 2 முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில்கள் பாளையங்கோட்டை, செய்துங்கநல்லூர், ஸ்ரீவைகுண்டம், நாசரேத், ஆழ்வார், திருநகரி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் எனவும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நடப்பாண்டில் மாம்பழ உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் 10 இடங்களில் மாம்பழ குள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் அமைக்க அரசு முடிவு செய்துள்ளது. விவசாயிகள் மற்றும் தனியார் தொழில் முனைவோர் வாயிலாக அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான இடம் தேர்வு செய்யும் நடவடிக்கை துவங்கியுள்ளது. தமிழ்நாடு மாநில நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை மறுசீரமைப்பு செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. உணவுத்துறை அமைச்சர் தலைமையில் 23 பேர் கொண்ட கவுன்சில் அமைக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பர்மா காலனியைச் சேர்ந்தவர் நடராஜன். இவரது மனைவி கீதா. இவருக்கு கிராம உதவியாளர் வேலை பெறுவதற்காக கண்ணன் என்கிற LIC ஏஜென்ட்டை நடராஜன் நாடினார். அரசியல்வாதிகளுடன் தனக்கு பழக்கம் உள்ளதாக கூறி 1.75 லட்சம் ரூபாயை வாங்கிக் கொண்டு வேலை வாங்கி கொடுக்காமல் ஏமாற்றினார். திருத்துறைப்பூண்டி போலீசார் தலைமறைவாக உள்ள கண்ணனை தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் வெட்டுக்காடு பகுதியில் மகேஸ்வரன் என்பவரின் தென்னந்தோப்பில் கலைக்கண்ணன், முருகன் ஆகியோர் தங்கியிருந்து வேலை பார்த்து வந்தனர். அங்குள்ள வீட்டில் கலைக்கண்ணன் இரத்த காயங்களுடன் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். குடிபோதையில் கலைக்கண்ணனை அடித்து கொலை செய்த முருகனை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து பழனிக்கு சென்ற அரசு பஸ்ஸில் பயணித்த சுந்தர்ராஜ் என்பவரிடம் மர்ம நபர் ஒருவர் 25,000 ரூபாய் பிக் பாக்கெட் அடித்துள்ளார். இது குறித்து பஸ் ஸ்டாண்டில் உள்ள புறக்காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பஸ் ஸ்டாண்ட் முழுவதும் போலீசார் விசாரணை நடத்தினர். பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்தனர். இதனால் பஸ் ஸ்டாண்டில் பரபரப்பு ஏற்பட்டது. 2010 கிரிஷ் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், அனுஷ்கா, மஞ்சு மனோஜ் நடிப்பில் தெலுங்கில் வெளியான படம் வேதம். தமிழில் சிம்பு, அனுஷ்கா, பரத் நடிக்க இப்படம் வானம் எனும் பெயரில் ரீமேக் ஆனது. இப்படம் வெளியாகி 15 ஆண்டுகள் ஆகிறது. இது தொடர்பாக கிரிஷ் அளித்த ஒரு பேட்டியில், வேதம் படம் ரிலீஸ் சமயத்தில் ப்ரமோஷனுக்காக அனுஷ்காவின் கிளாமரான போஸ்டரை சிட்டியின் முக்கிய பகுதியில் விளம்பரமாக பயன்படுத்தினோம். அதனால் சுமார் 40 விபத்துகள் ஏற்பட்டது என வழக்கு பதிவானது. இதனால் அந்த விளம்பர போஸ்டரை அகற்றினோம் என தெரிவித்துள்ளார். ராஜமௌலி இயக்கத்தில் பிரபாஸ், அனுஷ்கா, ராணா, தமன்னா, ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்டோர் நடிப்பில் 2015 பாகுபலி படத்தின் முதல் பாகம் வெளியாகி வெற்றி பெற்றது. தொடர்ந்து 2017 பாகுபலி 2 வெளியாகி 1800 கோடி ரூபாய் வசூலித்தது. பாகுபலி படத்தை அக்டோபரில் ரீரிலீஸ் செய்யும் பணி நடக்கிறது. புது முயற்சியாக 2 பாகங்களையும் ஒன்றாக இணைத்து அதற்கு ஏற்றபடி எடிட் செய்து ஒரே படமாக வெளியிட உள்ளதாக தெலுங்கு சினிமா வட்டாரத்தில் தெரிவிக்கின்றனர். மறைந்த நடிகர் விஜயகாந்த் மகன் நடிகர் சண்முக பாண்டிய நடிப்பில் அன்பு இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் படைத்தலைவன். யாமினி சந்தர், கஸ்தூரி ராஜா, முனிஷ்காந்த், கருடாராம் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இளையராஜா இசையமைத்துள்ளார். காட்டு யானைகளின் வாழ்வியல் பின்னணியில் அங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை கதையை சொல்லும் படமாக உருவாகியுள்ளது. போதிய தியேட்டர்கள் கிடைக்காததால் 2 முறை ரிலீஸ் தள்ளி வைக்கப்பட்ட இப்படம் தற்போது ஜூன் 13 தமிழகத்தில் 500 தியேட்டர்களில் வெளியாவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லோகேஷ் கனகராஜ் தயாரிப்பில் பாக்யராஜ் கண்ணன் இயக்கும் படம் பென்ஸ். ராகவா லாரன்ஸ் ஹீரோவாக நடிக்க வில்லனாக நிவின் பாலி நடிக்கிறார். பாக்யராஜ் கண்ணன் கூறும்போது, இந்த படத்தின் கதை லோகேஷ் உடையது. இது நடக்கும் சில சம்பவங்கள் LCU படங்களுடன் இணைத்து திரைக்கதை அமைக்கப்பட்டுள்ளது. ஹாலிவுட்டில் ஒரே யூனிவர்ஸில் பல இயக்குநர்கள் வெவ்வேறு பகுதிகளில் இயக்குவார்கள். அந்த மாதிரியான ஒரு முயற்சியில்தான் இந்த படத்தை இயக்கி வருகிறேன் என்றார். நடிகர் சிவகார்த்திகேயனை வைத்து வெங்கட் பிரபு ஒரு படத்தை இயக்க உள்ளார். கால்ஷீட் பிரச்சனையால் இந்த படம் தள்ளிக்கொண்டே போன நிலையில் தற்போது நவம்பரில் கால்ஷீட் தருவதாக சிவகார்த்திகேயன் சொல்லியுள்ளார். அதனால் படத்தின் முன் தயாரிப்பு வேலைகளை துவங்கியுள்ளார் வெங்கட் பிரபு. டைம் டிராவலை வைத்து சயின்ஸ் பிக்ஷன் படமாக உருவாகிறது. இதில் ஹீரோயின்களாக கல்யாணி பிரியதர்ஷன், கயாட் லோகர் ஆகியோர் நடிக்க உள்ளனர். அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் சமீபத்தில் வெளியான படம் வீர தீர சூரன் பாகம் 2.
அடுத்து இந்த படத்தின் முதல் பாகமும் உருவாக உள்ளது. மறுபுறம் அருண்குமாரின் அடுத்த பட வேலைகளும் நடக்கின்றன. கமலின் ராஜ்கமல் தயாரிப்பில் ஒரு படத்தை இயக்க அருண்குமார் ஒப்பந்தமாகி உள்ளார். இதற்கான நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களை தேர்வு செய்யும் பணி நடக்கிறது. விரைவில் அறிவிப்பை எதிர்பார்க்கலாம்.